இதுக்கு முன்னாடி தப்பிச்சு ஓடினதே இல்லையா? இதுக்கு முன்னாடி காவலர்களா போய் பிடிச்சதே இல்லையா? அந்த குற்றம் செய்கின்ற நபருக்கு சட்டத்தின் மீதுதான் பயம் இருக்க வேண்டும். மாறாக ஒரு தனிப்பட்ட சிங்கமோ அல்லது புலியோ அல்லது நரியோ இவங்க மேல எல்லாம் பயம் இருக்க கூடாது. எங்கெல்லாம் கொண்டு போய் விசாரிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெட்டினரி ஹாஸ்பிட்டல் பின்னாடி, அப்புறம் ஏதோ பாய்ஸ் ஹாஸ்டலோடைய மாடியிலயோ அதுக்கு பின்புறமா கொண்டு போய் உட்கார வச்சு விசாரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதோ காவா கரை ஓரமாக கொண்டு போய் லேக் பக்கத்துல எங்கேயோ வச்சு விசாரிச்சிருக்காங்க. இறந்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மதுரை கொண்டு போயிருக்காங்க. அதாவது ஆட்சியில் யார் வேணா இருக்கலாம், ஆனா நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் நீங்க அப்படிலாம் யாருக்கும் அதிகாரமே கிடையாது. இந்த 24 கேசஸ்ல எத்தனை கேசஸ்ல காவல்துறையினர் கைது செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொல்லுங்க. எத்தனை கேஸ்ல கைது செய்யப்பட்டிருக்காங்க? ஒரே ஒரு கேஸ்ல தான். ஏன் கேள்வி கேட்க கூடாது? ஒவ்வொரு உயிரும் முக்கியம் தானேங்க. அவன் குற்றமே செய்திருக்கட்டும், ஆனா அவனை சட்டப்படிதான் தண்டிக்கணுமே தவிர நீ அடிச்சு கொள்ளக்கூடாது. வணக்கம். சிவகங்கையில நடந்த லாக் அப் டெத் பத்தி நீங்க டீட்டெயிலான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தீங்க. அங்க நடந்த அந்த நிகழ்வுகள் இப்ப எதை நோக்கி போயிட்டு இருக்கு? இதுவரையும் சஸ்பென்ஷன் மட்டும்தான் நம்ம நியூஸ்ல பார்க்க முடிஞ்சது. கவர்மெண்ட் சைட்ல இருந்து வேற என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்க? அதாவது இந்த மாதிரி கொடூரமான சம்பவங்கள்லாம் பத்திரிகையில செய்திகள்ல வரும்போது ஒரு ஆக்ஷன் அப்படின்றது இருக்கும். இந்த இதுல சஸ்பென்ஷன் தான். அது சஸ்பென்ஷனை தாண்டி பெருசாலாம் ஒன்னும் போயிடாது. அப்படிதான் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு 24 கஸ்டோடியல் மரணங்கள் அப்படின்றது நடந்திருக்கு. எவ்வளவு பெரிய ஒரு அவலம், எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை அப்படின்றது பார்த்துக்கணும். நீங்க இதே திமுக தான் எதிர்கட்சி வரிசையில இருக்கும்போது பென்னிக்ஸ் ஜெயராஜுடைய அந்த கஸ்டோடியல் மரணம் நிகழும் போது பதாகைகளை ஏந்தி போராட்டம் பண்ணாங்க. இனியும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் தமிழகத்தில் நிகழ்ந்து விடக்கூடாது அப்படின்றதுக்காக கோஷம்லாம் எழுப்பினாங்க. இப்போதைய முதலமைச்சர், அப்போதைய எதிர்கட்சி தலைவர் களத்துல போய் நின்னாரு, போராடினாரு, அந்த குடும்பத்தை சந்திச்சாரு, பார்த்தாரு, பேசினாரு, ஆறுதல் தெரிவித்தார், ஆதரவு தெரிவித்தார். எல்லாத்தையும் பண்ணிட்டு இந்த மாதிரி நடக்காது, தமிழ்நாட்டுல இந்த மாதிரி விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்க 2022 பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சம்பவமா நடந்துகிட்டே இருக்கு. இல்ல வெளியே வரக்கூடிய சம்பவங்கள்ல ஏதோ இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க, அல்லது இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாத்திடுவாங்க. ஒட்டுமொத்தமா அதுக்கப்புறம் வெளியே எதுவுமே தெரியாது. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா மூடி மறைச்சிருவாங்க. அவர் விக்கல் வந்துச்சு, அவருக்கு அப்படியே இறந்து போயிட்டாரு, அவருக்கு நெஞ்சு கரகரன்னு இருந்துச்சுன்னாரு, அதுக்கப்புறம் அவர் வெளியே போய் இறந்து போயிட்டாரு, அவருக்கு ஃபிட்ஸ் வந்துருச்சு இறந்து போயிட்டாரு அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு காரணத்தை சொல்லி, அதாவது வினோதமான காரணங்கள் எல்லாம் சொல்லி அந்த வழக்கை இது பண்ணுவாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி கஸ்டடியில இறந்தவர் ஒரு மிகப்பெரிய ரவுடி, அவர் மீது 7 வழக்குகள் இருக்கு, 20 வழக்குகள் இருக்கு, 30 வழக்குகள் இருக்கு, அதனால அவர் இறந்தாலும் மக்கள் எல்லாம் கவலைப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைப்பார்கள். இதுதான் காவல்துறையினர் பண்ணிட்டு இருக்கிறது. மேல என்ன தகவல் சொல்லுவாங்கன்னா, சார் அவர் ஒரு ரவுடி சார், அதனால அவர் இது மாதிரி வெளியே போய் இறங்கிட்டார் சார், இது சார் அது சார்னு ஏதோ மேனேஜ் பண்ணிட்டு தான் அப்படியே ஓட்டிட்டு இருக்கிறது. இப்ப இதை கீழே இருக்க காவலர்கள் இப்படிதான் பண்ணுவாங்க. நீங்க அவங்களை கண்ட்ரோல் பண்ணாம விட்டீங்கன்னா இப்படிதான் நடக்கும். அப்ப இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா முதலமைச்சர்கிட்ட இருக்கு. முதலமைச்சர் ஹோம் செக்ரட்டரிய கேள்வி கேட்கணும், ஹோம் செக்ரட்டரி டிஜிபியை கேள்வி கேட்கணும். அது ஒரு செயின் ஆஃப் கமாண்ட். இப்ப அங்க கேள்வியே யாரும் கேட்கறதுக்கு இல்ல அப்படின்னா இந்த சம்பவங்கள்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கும் அப்படின்றதுக்கு இதுதான் லேட்டஸ்ட் உதாரணம். சிஎம் சைடு ரிவ்யூ மீட்டிங் கண்டக்ட் பண்றாங்க. ரிவ்யூ மீட்டிங் 1000 ரிவ்யூ மீட்டிங் நீங்க டெய்லி கண்டக்ட் பண்ணலாம். ஆனா அந்த ரிவ்யூ மீட்டிங்கோடைய ரிசல்ட் என்ன? ரிவ்யூ மீட்டிங்ல எதுக்கு பயப்படுவாங்க? நீங்க கேள்வி கேட்டாதான் பயப்படுவாங்க. அப்ப அந்த கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல முதலமைச்சர் அதை சரியாக செய்கிறாரா அப்படின்ற கேள்விகள் தான் இவ்வளவு சம்பவங்களுக்கு பிறகு. நாம பேசுறது 24 கஸ்டோடியல் மரணங்கள், அதுக்கப்புறம் ஒரு 21 என்கவுண்டர் இருக்கு. அப்புறம் இந்த புது ட்ரெண்ட் ஒண்ணு வந்துருச்சு தமிழ்நாட்டுல, சுட்டு பிடிக்கிறது. சாதாரணமா தான் காவல்துறையினர்லாம் இவ்வளவு நாள் போய் பிடிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப காலில் சுட்டுதான் பிடிப்பாங்க அப்படின்னு இந்த சுட்டு பிடிக்கிற ஓடும் போது அப்படி ஒரு ட்ரெண்ட். இதுக்கு முன்னாடி தப்பிச்சு ஓடினதே இல்லையா? இதுக்கு முன்னாடி காவலர்கள்லாம் போய் பிடிச்சதே இல்லையா? அப்போ என்னன்னா எல்லாத்தையும் மிகைப்படுத்தி அதாவது குற்றங்களை அவர்களால் கட்டுப்படுத்த முடியல அப்படின்னும் போது இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணி நம்ம குற்றத்தை கட்டுப்படுத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதனால குற்றங்கள் குறையுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லையே.
நீங்க 304 பேர் வந்து கைய கால உடைச்சு வெறும் புழல் ஜெயில மட்டுமே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். புழல் ஜெயில அடைக்கப்பட்டவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை, செங்கல்பேட், காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த 4 மாவட்டங்கள்ல குற்றம் செய்தவர்கள். அவங்களுக்கு பின்னணி எல்லாம் இருக்கலாம், திருட்டு கேஸ் நிறைய இருக்கு, குண்டாஸ்ல பல பேர் போயிருக்காங்க. எல்லாரும் வந்து ஏதோ வலது கை அல்லது இடது கை, இடது கால் அல்லது வலது கால், இல்லைன்னா 2 கால்களையும் உடைக்கிறது, 2 கைகளையும் உடைக்கிறது. அப்ப இந்த கையை உடைச்சு நம்ம வந்து இதை சரி பண்ணிடலாம், காலை உடைச்சு இதை சரி பண்ணிடலாம், காலை உடைச்சோன்னா ஒரு 6 மாசம் பிரச்சனை இல்லாம இருக்கும் அப்படின்னு நினைச்சு அதை வந்து கீழே வந்து அந்த குற்றத்தை அட்ரஸ் பண்றதோ அல்லது அதை கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த தண்டனை வாங்கி கொடுக்கிற வேலைகள்ல காவல்துறை செய்வதில்லை. இந்த மாதிரி இந்த காலை உடைக்கிறது, கையை உடைக்கிறது, சுட்டு பிடிக்கிறது, கூட்டு போய் அடிக்கிறது அப்படின்ற விஷயங்கள் தான் வந்து இன்னைக்கு வந்து நார்மலா நடந்துட்டு இருக்கு. மனித உரிமை மீறல் அப்படின்றது தினம் தினம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல் நிலையங்கள்ல தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இது தொடர்கதையாகவே இருக்கிறது. எல்லாரும் பேசியிருக்காங்க, குரல் எழுப்பி இருக்கிறார்கள், கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இது வந்து நிக்கிற பாடு இல்லை அப்படின்றதுதான் தெரியுது. இல்ல, ஒரு பக்கம் லா அண்ட் ஆர்டர் சரியில்லை, நாள்தோறும் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு, காவல்துறை கரெக்டா வேலை செய்யுதா, முதலமைச்சர் அவங்களை கவனிக்கிறாங்களான்னு கேள்வி கேட்கிறோம். இன்னொரு பக்கம் காவல்துறை ஏதாவது நடவடிக்கை எடுத்தா அது மனித உரிமை மீறல், காவல்துறை வந்து முதல்வர் கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு சொல்றது எப்படி சரியா இருக்கும்? கரெக்ட், சரியான கேள்வி. இப்ப நீங்க ஒரு உயர் நீதிமன்றமோ அல்லது உயர் நீதிமன்றம் கூட வேணாம், உச்ச நீதிமன்றம் ஒரு நபர் தவறு செய்திருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு அந்த கேஸ் போகுது, ட்ரையல் கோர்ட்ல இருந்து அதுக்கப்புறம் ஹைகோர்ட்ல இருந்து எல்லாம் போய் உச்ச நீதிமன்றத்துக்கு கேஸ் போகுது. உச்ச நீதிமன்றம் இந்த கேஸை விசாரிச்சுட்டு இவரை கொண்டு போய் கையகால உடைச்சு சிறையில உட்கார வைங்க அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இருக்கா? சட்டத்துல என்ன ப்ரொவிஷன் இருக்கோ அதுபடிதான், சட்டப்படிதான், அவ்வளவுதான். சட்டப்படி அவங்களுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுக்கணும்னோ அதுதான் பண்ணும். உங்களுக்கு அந்த குற்றம் செய்கின்ற நபருக்கு சட்டத்தின் மீதுதான் பயம் இருக்க வேண்டும். மாறாக ஒரு தனிப்பட்ட சிங்கமோ அல்லது புலியோ அல்லது நரியோ இவங்க மேல எல்லாம் பயம் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த பயம் எல்லாம் இருந்ததுன்னா அந்த நரிய வந்து நீங்க வேற ஒரு ஸ்டேஷன் போ இல்ல வேற எங்கேயாச்சும் மாத்திட்டாங்கன்னா அப்புறம் அவன் செய்யற குற்றத்தை செய்ய ஆரம்பிச்சிருவான். நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்கு ஒரு கேஸ்லயாச்சும் ஒரு கீழமை நீதிமன்றமோ அல்லது உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ யாராவது ஒருத்தர் இவர் இந்த தவறை செஞ்சிருக்காரு, அதனால இவரை கூப்பிட்டு போய் நம்ம கோயம்பேடு மார்க்கெட்ல நடுவுல நிக்க வச்சு காலில் சுடுங்க, பொதுமக்கள் எல்லாம் பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரி தண்டனை கொடுத்திருக்காங்களா? கொடுக்கல. ஏன்னா அது காட்டு மிராண்டித்தனம், அதை சட்டத்துக்கு அதுல இடமே இல்லை. அப்ப நீங்க ஒரு குற்றத்தை செய்திருக்கிறார் அப்படின்றதுக்காக அதை விசாரிக்க போகிறோம் என்ற பெயர்ல நீங்க ஒருத்தரை அடித்து கொள்ளுவது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? அதை எப்படி ஏத்துப்பீங்க நீங்க? இந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா இந்த அஜித் குமார் என்ற அந்த தம்பி 27 வயசு, கார் வந்து பார்க் பண்ண சொல்றாங்க. ஏன்னா அவங்களால பார்க் பண்ணல, வயசானவங்க காரை பார்க் பண்ணிருங்க அப்படின்றாங்க. இவர் சாவி வாங்கிட்டு போய் இவருக்கு வண்டி ஓட தெரியாது, வேற யாருக்கோ கொடுத்து பார்க்கிங் பண்ணியிருக்காரு. பார்க்கிங் பண்ணிட்டு வந்து சாவியை கையில கொடுத்துருக்காரு. திரும்பி போய் பார்க்கும்போது பின்னாடி பணம் நகை எல்லாம் வந்து காணாம போயிருக்கு. நகை காணாம போயிருக்கு, அதாவது 9.5 சவரன் நகை காணாமல் போயிருக்கிற அப்படின்றதுதான் புகார். அப்ப இந்த புகாரை போய் கொடுக்குறாங்க. புகாரை போய் கொடுக்கும் போது இப்ப நீங்களும் நானும் போய் புகார் கொடுத்தோன்னா என்ன சொல்லுவாங்க? வீட்டுல தென்னியாப்பா, எங்க கீழே பார்த்திருப்பியா, காரை பூரா எடுத்து தென்னியா, நீ எங்கேயாச்சும் மறந்து வச்சிருப்ப, போய் ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி போய் பார்த்துட்டு வா, இன்னொரு வாட்டி பண்ணிட்டு வா அப்படின்வாங்க. இந்த இதுல அந்த கேள்வி எல்லாம் கேட்கல. அவங்க ஓரளா போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, இல்ல இன்னொரு வெர்ஷன் சொல்றாங்க 100க்கு போன் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னு. 100க்கு போன் பண்ணி சொன்ன உடனே கோயில்ல கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து ஸ்டேஷன்ல உட்கார வச்சு விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்சதுக்கு அப்புறம் யாருமே பண்ணல, எதுவுமே தெரியல அப்படின்றாங்க. அப்போ ஒரு ஆளை ஸ்டேஷன்ல கூப்பிட்டு போய் நீங்க விசாரிக்கும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்க எல்லாம் உள்ள உட்கார வச்சுட்டு அங்க போய் சிசிடிவி கோயில்ல என்ன நடந்திருக்கு, என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும். இது ஒரு பெரிய கோயில், HRNC கண்ட்ரோல்ல இருக்கிற கோயில். கோயில் வாசல்கள் எல்லாம் சிசிடிவி பொருத்தி இருக்குன்னு நீங்க தான் சொல்றீங்க. அப்ப அதெல்லாம் போய் வெரிஃபை பண்ணிட்டு வந்து பார்த்துட்டு என்ன நடந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடித்திருக்க வேண்டும். மாறாக அதை செய்யாம அவங்க 4 பேரையும் வெளியே அனுப்பிட்டு 5 பேரை பிடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 5 பேரையும் வெளியே அனுப்பிட்டு இவரை மட்டும் வந்து ஒரு ஸ்பெஷல் டீம் வந்து 6 பேர் கொண்ட நபர் கொண்ட ஒரு டீம் வந்து இவரை மட்டும் தனியா தூக்கிட்டு போயிறாங்க. இவரை மட்டும் முதல்ல கூப்பிட்டு போய் விசாரிக்கிறாங்க. ஏதோ பல இடங்கள்ல வச்சு விசாரிச்சிருக்காங்க.
அதுக்கப்புறம் இவரோட இன்னொரு 3-4 பேர், இன்னொரு 3 பேரையும் கூப்பிட்டு போய் மறுபடியும் பல இடங்கள்ல வச்சு விசாரிக்கிறாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஒரு காவல் நிலையத்துல ஒரு புகார் வருது அப்படின்னா சம்பந்தப்பட்ட நபர் உங்களையோ என்னையோ இல்ல அவரையோ பிடிக்கிறாங்க அப்படின்னா எங்க கொண்டு போய் விசாரிப்பாங்க? ஸ்டேஷன்ல தான் விசாரிப்பாங்க. கரெக்டா? அப்படி ஸ்டேஷன் இல்ல, இந்த நபருக்கு அங்க பாதுகாப்பு இருக்காது, ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா மாற்று இடம் ஏதாச்சும் இருக்கும். இப்ப ஆம்ஸ்ட்ராங்குடைய வழக்குல எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க ராஜரத்னம் ஸ்டேடியம் பின்னாடிதான் ஏதோ ஒரு இடத்துல வச்சு விசாரிச்சாங்க. அப்ப அந்த மாதிரி நீங்க எங்கேயாச்சும் கொண்டு போய் விசாரிச்சீங்களா அப்படின்னா அப்படின்னு கூட விசாரிக்கல. எங்கெல்லாம் கொண்டு போய் விசாரிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெட்டினரி ஹாஸ்பிட்டல் பின்னாடி, அப்புறம் ஏதோ பாய்ஸ் ஹாஸ்டலோடைய மாடியிலயோ அதுக்கு பின்புறமா கொண்டு போய் உட்கார வச்சு விசாரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதோ காவா கரை ஓரமாக கொண்டு போய் லேக் பக்கத்துல எங்கேயோ வச்சு விசாரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கொண்டு வந்துட்டு கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற மாட்டு தொழுவத்துல கொண்டு விசாரிச்சிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. அப்ப இதெல்லாம் விசாரணை செய்யக்கூடிய இடமா? இல்ல இதுலயும் ஒரு கேள்வி வருது. பொதுவா விசாரிக்கிறதுக்கு ஒரு வேகம் காட்டுவாங்க இல்லையா? கரெக்ட். வேகம் காட்டுறாங்கன்னா புகார்தாரர் பின்னாடி வேற யாராவது ஒரு பலமான நமக்கு தெரியாது அது என்னன்றது. அந்த அந்த இன்னும் அவங்க யாரு, புகார்தாரர் கொடுத்தவங்களுக்கு என்ன இன்ஃபுளுன்ஸ், என்ன ஏது அப்படின்ற அந்த இடத்துக்கே நாம மீடியா யாருமே அதை போல பார்க்கலன்னு வச்சுக்கோங்க, அதை விசாரிக்கல. பட் அவங்களுக்கு ஒரு லாஸ் ஆயிருக்கு, அவங்களுடைய நகை திருட்டு போயிருக்கு, அவங்க காவல்துறையிட்ட தான் புகார் கொடுப்பாங்க. சரியா? அவங்க புகார் கொடுக்க கூடாது, அவங்க புகாரை பண்ணக்கூடாது அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கான பொருள் காணாம போயிருக்கு அப்படின்னும் போது அவங்க புகார் தான் கொடுப்பாங்க. சோ அதுல தவறு இல்லை. ஆனால் அந்த புகாரை பெற்றுக்கொண்டு நீங்க நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்ற பெயர்ல போய் நீங்க ஒரு நபரை பிடிச்சி 4 மணிக்கோ 5 மணிக்கோ பிடிக்கிறீங்க. ஒரு நாள் வெள்ளிக்கிழமை ஈவினிங் பிடிக்கிறாங்க, நைட்டு பூரா வச்சு அடிக்கிறாங்க, விசாரிக்கிறாங்க. நைட்டு 3 மணிக்கு அவரை கூப்பிட்டுட்டு அவர் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் வீட்டுக்குள்ள பூந்து அவங்க இங்கதான் நகை ஒளிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு பீரோ துணி கிணி எல்லாம் எடுத்து எல்லாத்தையும் வெளில போட்டு வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருந்த நவீன்குமார் என்ற தம்பி அவனையும் கூட கூப்பிட்டு போய் பிடிச்சிட்டு வண்டியில வச்சு பூரா இடங்கள்லயும் சுத்தி கடைசியில கொண்டு போய் ஒருத்தரை நவீன்குமாரை கொண்டு போய் ஒரு 1/2 மணி நேரம் எங்க அடிச்சிருக்காங்க, ஏதோ ஒரு தோட்டத்துல வச்சு அடிச்சிருக்காங்க. ஹைவே பக்கத்துல ஏதோ தோட்டம் இருக்குன்றாரு, அந்த தோட்டத்துல வச்சு அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவருடைய அண்ணனை கொண்டு போய் அந்த ஏரிக்கரை கிட்டதான் நிறைய நேரம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப இந்த ஏரிக்கரையில வச்சு போட்டு அடின்னு அடிச்சிருக்காங்க. இப்ப அடின்னு அடிச்ச அந்த அஜித்குமார் தாங்க முடியாம, ஆமா நான் தான் திரும்பினேன், நான் எங்க வச்சிருக்கேன்னு சொல்றேன் உங்ககிட்ட, வாங்க நான் கொண்டு போய் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு எங்க வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆபீஸ், கோயில் பின்னாடி இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆபீஸ்க்கு பின்புறம் ஒரு மாட்டு தொழுவம் இருக்கு, அங்க வராரு. அங்க கூப்பிட்டு வந்தோடனே எங்க இருக்கு சொல்றா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, இல்ல நான் அடி தாங்க முடியாம தான் இப்படி சொன்னேன், ஏன்னா பொதுமக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோம்னா உயிர் நம்ம உயிரை பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானே அவருக்கு. அதுக்காக நான் போய் சொன்னேன் அப்படின்னு அங்கே போட்டு அடிச்சிருக்காங்க. அடிச்சதுலதான் அஜித்குமார் சுயநனவு இல்லாம கீழே படுத்திருக்காரு. அதுக்கப்புறம் பேச்சு மூச்சு இல்ல. அப்புறம் அவருடைய தம்பி என்ன பண்ணிருக்காங்க, அப்படியே கூப்பிட்டு ஏதோ ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டு, நீ உன்னை விட்டுருவோம், இல்லைன்னா உன்னையும் திருட்டு வழக்கு போட்டு உள்ள தள்ளிடுவோம் அப்படின்ற மாதிரி ஏதோ மிரட்டி அவனை அங்க இருந்து அனுப்பிட்டு, நான் அண்ணனை கூப்பிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் இவங்க போய் கேட்கறாங்க எந்த ஹாஸ்பிட்டல்னா, நான் அவங்கள கூப்பிட்டு போயிருக்கோம், ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் முதல்ல கொண்டு போறாங்க. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு அங்க ஒரு ரெக்கார்டு இல்ல, ஒரு ரெஜிஸ்டர் இல்ல, அங்க அவங்க அட்மிட் பண்ண முடியாது, ஒன்னும் பண்ண முடியாது, பிராட் டெட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ரெகுலரா இவங்க கொண்டு போற ஹாஸ்பிட்டல் ஏதோ இருக்கு போல, ஏதோ டாக்டர் கண்ணன் அப்படின்ற ஒரு பேர் பிரைவேட் ஹாஸ்பிட்டல், அங்க கொண்டு போறாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அப்படின்னா நீங்க உடனே என்ன பண்ணுவீங்க, ரோட்ல ஒரு சம்பவம் நடந்துன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு ஆக்சிடென்ட்னா என்ன பண்ணுவீங்க, 108 எடுப்பீங்க. 108க்கு நீங்க போன் பண்ணி ஆம்புலன்ஸ் கூப்பிடுவீங்க. அப்ப இந்த சம்பவத்துல நீங்க 108 தான் கூப்பிட்டு 108 கூப்பிடல. 108 கூப்பிட்டீங்கன்னா எல்லாமே ரெஜிஸ்டர் ஆகும். நீங்க 108 கூப்பிட்டீங்கன்னா கால் சென்டர்ல ரெஜிஸ்டர் ஆகும். அப்புறம் அவங்க ரிசீவ் பண்றத ஒரு கால் அவங்க ரிசீவ் பண்றாங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஃபாலோ அப் ஆக்ஷன் என்ன அப்படின்றது எல்லாமே ரெக்கார்டிங்கெல்லாம் இருக்கும். அப்ப அதை அவங்க பண்ணல. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, RR ஆம்புலன்ஸ்னு ஒரு ஆம்புலன்ஸ் சர்வீஸ், தனியா ஒரு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டுட்டு
இங்க இருந்து கொண்டு போறாங்க. அதுக்கப்புறம் வந்து மதுரை ஜிஹெச்ல கொண்டு போய் அவங்க வந்து பாடிய கொண்டு வந்து வச்சிடுறாங்க. இப்ப நீங்க சிவகங்கால ஆஸ்பத்திரி கிடையாதா, இறந்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மதுரை கொண்டு போயிருக்காங்க. ஏன்னா இங்க பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு, மக்கள் எல்லாம் கூட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப நீங்க சிவகங்கா அப்படின்னா அந்த ஊர்ல இருக்கிற ஒட்டுமொத்த கூட்டமும் வந்து ஆஸ்பத்திரியோ அல்லது போலீஸ் ஸ்டேஷனோ எல்லா இடத்துக்கும் வந்துடும் அப்படின்னால மதுரையில கொண்டு போயிட்டாங்க. இப்ப சிவகங்கால இருக்கிறவங்க எல்லாம் மதுரைக்கு வந்துதான் போராட்டம் பண்ணணும், அப்படி ஒரு நிலைமை. அதுக்கப்புறம் இங்க அந்த ஃபேமிலியை மேனேஜ் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக இந்த ஃபேமிலியை ஒட்டுமொத்தமாக எப்படியாச்சும் வந்து அவங்க அடுத்த நடவடிக்கையில இறங்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து செய்திருக்கிறார்கள். எஸ்பிஐ டைரக்டா போய் ஃபேமிலிட்ட பேசி, அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் ஃபேமிலிட்ட பேசி, அதுக்கப்புறம் கட்சிக்காரங்க போயிருக்காங்க, திமுக கட்சிக்காரங்க போயிருக்காங்க, பேசியிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர் அப்படின்றாங்க, அவரு போய் பேசி இருக்கிறார். அவருடைய வாகனத்துலதான் மதுரை கூப்பிட்டு போறதா இருந்துச்சு. அப்புறம் அங்க இருக்கக்கூடிய ஊர் மக்களும் அப்புறம் அந்த அதிமுக நிர்வாகிகளும் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து கவர்மெண்ட் வண்டியில கூப்பிட்டு போயிருக்காங்க, போலீஸ் வண்டியில. அப்போ திமுக காரருக்கு என்ன வேலை? அவர் எதுக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும்? ரெண்டாவது, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா முதல்ல வந்து வெளிப்படைத்தன்மை இருக்கணும். இதுல நீங்க 6 பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ஷன் எடுத்துட்டு அப்புறம் அவ்வளவுதான் அது முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி தானே பண்றாங்க. எந்த வெளிப்படைத்தன்மையும் இல்லை இதுல. முழுக்க முழுக்க இதை எப்படி மூடி மறைக்கிறது, இது எப்படி பிரச்சனையாகாம பாத்துக்கிறது அப்படின்றது தான் வந்து அவங்களுடைய எண்ணமாக இருக்கிறது, ஆளுங்கட்சியோட எண்ணமாக இருக்கிறது. இதுக்கு முழு பொறுப்பு அப்படின்னா நீங்க ஒரு சம்பவத்துக்கு மட்டுமே முதலமைச்சர் எப்படி பொறுப்பு அப்படின்லாம் கேட்காதீங்க. நீங்க இந்த மாதிரி காவல்துறையில நடக்கின்ற ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் அவர்தான் வந்து பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா அவர்கிட்ட தான் அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு. இன்னைக்கு இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வந்து கடந்த காலங்களிலும் நடந்ததை நம்ம பார்த்திருக்கோம். நீங்க விழுப்புரத்துல நடந்திருக்கு, சென்னையில எண்ணூர்ல நடந்திருக்கு, இங்க பட்டினம்பாக்கத்துல நடந்திருக்கு. விக்னேஷ்ன்ற அந்த குதிரை ஓட்டும் தொழிலாளி, நீங்க அந்த கேஸ்ல என்னென்ன பண்ணாங்க போலீஸ்ன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த பையனை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபிட்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு பாடியை கொண்டு போயிட்டு அந்த ஃபேமிலிய வந்து ஒட்டு மொத்தமா அந்த ஃபேமிலியில இருக்கிற அண்ணன் தம்பி 6 பேரு எல்லாரையும் வந்து தூக்கிட்டு போய் ஹோட்டல்ல லாட்ஜ்ல உட்கார வச்சு ரூம் போட்டு 2 நாள் வெளில வர விடாம, யாரையும் பார்க்க விடாம, மார்ச்சுவரியில நான் போய் அவங்கள பேசணும் அப்படின்னு பேச உள்ள அதே மாதிரியான காட்சிகள் தான் வந்து மதுரையிலும் நடந்திருக்கு, சிவகங்காலையும் நடந்திருக்கு. அந்த ஃபேமிலியை ஒட்டுமொத்தமா யாருமே நெருங்க விடாம பாத்துக்கிட்டாங்க 2-3 நாள். அந்த பாடியை கொண்டு போய் எரிக்கிற வரைக்கும் யாரையும் கிட்ட கூட நெருங்க விடல. ஏன்னா யாரா பேசி மைண்ட் மாத்திர போறாங்க, அதுக்கப்புறம் அவங்க பாடியை வாங்க மாட்டோம்னா நமக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு. நீங்க இந்த விக்னேஷுடைய இந்த சென்னை நடந்த செக்ரட்டரியேட் காலனி கஸ்டோடியல் டெத்ல இங்க இருக்கிற கடவாப்பட்ட சுடுகாட்டுல பாத்தீங்கன்னா 200-300 போலீஸை நிக்க வச்சு வேற யாரையும் உள்ள போகல, இந்த பாடியை கொண்டு போய் எரிக்கணும் அப்படின்னாங்க. எரிச்சிருங்க அப்படின்னு ஃபேமிலிட்ட வந்து ப்ரெஷர் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு டாக்டிக்ஸ். நீங்க எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கும். அப்போ அந்த பையன் சொல்லியிருக்கான், எரிக்கணும் அப்படின்லாம் இல்ல, எங்க வழக்கம் வந்து புதைக்கிறது, நாங்க புதைக்கதான் செய்வோம், எரிக்க மாட்டோம், நீங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணீங்கன்னா நானே இதா பண்ணிப்பேன் அப்படின்னு ஒண்ணுதான் அவங்க டக்குன்னு நவுந்துடுறாங்க. ரெண்டாவது, சென்னை கேஸ்ல அவங்களே பூசாரி அரேஞ்ச் பண்றாங்க, அவங்களே மாலையை வாங்குறாங்க, இறுதி சடங்கு வாங்குறாங்க, இறுதி சடங்கு ஆம்புலன்ஸ் உட்பட ஆட்களை திரட்டுறது எல்லாத்துக்கும் வந்து காவல்துறை தான் வந்து எல்லாமே செய்திருக்கிறது. இதை தாண்டி 1 லட்சம் ரூபாய் அந்த பையனுடைய கையில கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. கேட்டா இந்த செலவுக்குலாம் வச்சுக்கோப்பா அப்படின்னு. அப்ப இது எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லா கேசஸ்லயும் இந்த மாதிரி நடந்திருக்கிறது அப்படின்றத நம்மளால பார்க்க முடிகிறது. அப்படின்னும் போது இது ஒரு சம்பவம் மட்டும் கிடையாது, இது ஒரு பேட்டர்ன். இதை கடுமையா விமர்சிச்சு எதிர்த்து பேசிக்கிட்டு மனித உரிமை ஆர்வலர்கள்லாம் தொண்டை தண்ணி வத்த கத்திட்டு இருக்காங்க. ஆனா இந்த அரசு இது தொடர்பா எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுக்கல. அப்படின்னும் போது மீண்டும் மீண்டும் சாத்தான் குளத்துக்கு பேசிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் வந்து 24 சாத்தான் குளம் மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கிறது. நீங்க சாத்தான் குளத்துல நடந்தது மட்டும்தான் கொடுமை அப்படின்லாம் கிடையாது. ஈச் அண்ட் எவ்ரி கஸ்டோடியல் டெத் வந்து ஒரு கொடுமை தான். இது எல்லாத்துக்கும் போலீஸ் ப்ரூட்டாலிட்டி தான். முதல்வர் கையில் அந்த துறை இருக்கிறதுனால அவர் கேள்வி கேட்கறது வேற. ஆனா சில இடங்கள்ல ஒரு சில காவல்துறை அதிகாரிகளுடைய அப்ரோச்சே இந்த மாதிரி இருக்கும். அவங்க எந்த ஆட்சி மாறினாலும் அவங்க அப்படிதான் இருப்பாங்க. இந்த விஷயத்துல நீங்க எப்படி பாக்குறீங்க? யார் மேல அப்படி ஒரு அதிகாரி தமிழ்நாட்டுல இருக்காரு அப்படின்னா அவர் காவல்துறையில இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப அந்த விஷயத்த முதல்ல கண்டுபிடிச்சு அந்த காவல்துறை அதிகாரியை நீங்க வந்து சர்வீஸ்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணும்.
இல்லைன்னா அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். இத ரெண்டையும் செய்யறது முதல்வர் செய்யல அப்படின்னு தானே அர்த்தம். அதாவது ஆட்சியில் யார் வேணா இருக்கலாம், ஆனா நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் நீங்க அப்படிலாம் யாருக்கும் அதிகாரமே கிடையாது. முதலமைச்சர் நினைச்சா கூட அப்படி இருக்க முடியாது. சட்டத்தின் ஆட்சி தான் இது. நீங்க சட்டப்படி என்ன நடவடிக்கை அதுதான் எடுக்க முடியும். யார் ராமன் ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒண்ணும் கவலை இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் நீங்க அதிகாரிகள் எல்லாம் யாருமே இங்க செயல்பட முடியாது. அப்படிப்பட்ட அதிகாரிகளை கண்டிச்சு அவங்கள சரியான முறைப்படி வேலை பார்க்க வைக்கிறது தான் ஆட்சியாளர்களுடைய வேலை. அதுதான் முதலமைச்சருடைய வேலை. அவருதான் இந்த துறையை கையில வச்சிருக்காரு. நான் கேட்கிறேன், உங்களுக்கு இந்த 24 கேசஸ்ல எத்தனை கேசஸ்ல காவல்துறையினர் கைது செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை கேஸ்ல கைது செய்யப்பட்டிருக்காங்க? ஒரே ஒரு கேஸ்ல தான். எனக்கு விக்னேஷோடைய கேஸ்ல மட்டும்தான். அதுவும் நம்ம ரிப்போர்ட் பண்ணி அதை வெளியே கொண்டு பல விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணதுனால அந்த சம்பவத்துல முதலமைச்சர் சட்டமன்றம் நடக்கும்போது அந்த சம்பவம் நடக்குது. முதலமைச்சர் என்ன பேசினார் சட்டமன்றத்துல? போலீஸ் என்ன கதையை சொல்லிச்சோ அதே கதையை தான் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொன்னார். அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் உடம்புல காயங்கள் இருக்கு, பிராக்சர் இருக்கு அப்படின்லாம் சொன்னதுக்கு பிறகுதான் மாத்தி 10 லட்சம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணாரு. அப்போ முதலமைச்சரை ஏமாற்றக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு காவல்துறையில இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் பலம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னும் போது யாரு இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்க சொல்லுங்க? என்ன சொல்றது? இப்ப சாத்தான்குளத்துல இபிஎஸ் இதை செய்யவில்லை அதை செய்யவில்லை, டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டாரு, இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா அப்படின்ற கேள்வி எல்லாம் கேட்டீங்களா? பதாகை எல்லாம் ஏந்தி போராட்டம் பண்ணோமா? எல்லாரும் கொந்தளிச்சோமா? அப்ப இந்த மாதிரி 24 சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னும் போது அந்த கொந்தளிப்பு ஏன் நமக்கு வரல? ஏன் அதை பேச மாட்டேன்றோம்? ஏன் கேள்வி கேட்க கூடாது? ஒவ்வொரு உயிரும் முக்கியம் தானுங்க. அவன் குற்றமே செய்திருக்கட்டும், ஆனா அவனை சட்டப்படிதான் தண்டிக்கணுமே தவிர நீ அடிச்சு கொள்ளக்கூடாது. காவல் நிலையத்துல மரணம் அப்படின்றது நிகழவே கூடாது, இனியும் நடக்காது, விடமாட்டோம் அப்படின்னு தானே நீங்க பேசுனீங்க. பென்னிக்ஸ் ஜெயராஜுடைய 5ஆவது ஆண்டு நினைவு அஞ்சலி இதுல நடந்துச்சு, தூத்துக்குடியில இப்ப முடிஞ்சு. எத்தனை திமுக காரங்க போனாங்க? எத்தனை அமைச்சர்கள் போனாங்க? மாவட்ட அமைச்சர்கள் போனாங்க? எத்தனை கட்சி முக்கிய நிர்வாகிகள் போனாங்க? ஏன் போல? ஏன்னா போனா கேட்பாங்க, 5 வருஷம் ஆச்சு, அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னீங்களே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஹென்ரி டிஃபைன் அங்க முடிச்சுட்டு சாத்தான்குளம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சிசிடிவி மாட்டி இருக்கா இல்லையான்னு 5 வருஷம் கழிச்சு பாக்கணும்னு போறாரு. அலோவ் பண்ணல, காவல்துறை கட்டுப்படுத்துது. அப்ப இப்படிதானே விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னும் போது இது யாரை பார்த்து இந்த கேள்விகள் எல்லாம் கேட்கறது? முதலமைச்சரை பார்த்து தான் கேட்கணும். முதலமைச்சர் தான் இதுக்கு பொறுப்பு. நீங்க இன்னைக்கு மீட்டிங் நடத்தி இருக்கீங்க, இந்த மீட்டிங் நீங்க மாசம் நடத்தி இருக்கணும், அல்லது 15 நாளைக்கு ஒரு முறை நடத்தி இருக்கணும். காவல்துறையால தான் உங்களுக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம். கடந்த காலங்கள்ல நம்ம தொடர்ந்து அதை பற்றி பேசிக் கொண்டு வருகிறோம். எல்லா பெரிய பிரச்சனைகளும் இந்த ஆட்சிக்கு அவப்பெயர் வந்ததுக்கு காரணம் காவல்துறை. அப்போ உங்களுக்கு அப்போ அந்த துறையை கட்டுப்படுத்த தவறியது யார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க வந்த உடனே 1 வருஷம் ஒண்ணும் பண்ண முடியல, 2 வருஷம் பண்ண முடியல, 3 வருஷம் பண்ண முடியல, இன்னைக்கு 4 வருஷம் 5வது வருஷங்க, இப்ப கூட பண்ண முடியலன்னா அப்புறம் எப்ப பண்ணுவீங்க நீங்க? அப்ப அந்த கேள்விகள் தான் மீண்டும் மீண்டும் எழுகிறது. அப்ப ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் இனியும் நடக்காது, நடக்க விட மாட்டோம், நடக்க கூடாது அப்படின்லாம் பேசினவங்க இன்னைக்கு மீண்டும் மீண்டும் இந்த சம்பவம் நடக்குது. இது ஒரு திருட்டு கேஸ், ஒரு 10 பவுன் செயின் காணாம போன ஒரு கேஸ், செயினோ நகையோ காணாம போன ஒரு கேஸ். இந்த கேஸ்ல ஒரு 6 காவலர்கள் அடிச்சு கொன்னுட்டு அவங்க பாட்டுக்கு எந்த விதமான ஒரு பயம் இல்லாம அவங்களால மறுபடியும் பணிக்கு வந்துட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? தூத்துக்குடி துப்பாக்கி சூடு கமிஷன் ரிப்போர்ட் வந்துச்சா? கமிஷன் ரிப்போர்ட்ல என்ன சொல்லுச்சு? காவல்துறை உயர் அதிகாரிகள் தவறு செய்திருக்கிறார்கள் அப்படின்னாங்க. என்ன நடவடிக்கை எப்ப எடுப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்க அந்த நடவடிக்கை நாங்க எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்தோடனே அந்த நடவடிக்கை நாங்க முதல்ல வந்தோடனே அதை நாங்க பண்றோம் அப்படின்னு எங்க பண்ணீங்க? ரிப்போர்ட் வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு, ஃபைண்டிங்ஸ் எல்லாம் வந்துருச்சு, ஆனா நடவடிக்கை எடுக்கலையா? அப்ப ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தவறு செய்கிறார் அப்படின்னா, ஒரு காவல்துறை தவறு செய்கிறது அப்படின்னா அதை அப்படியே பொத்தி பாதுகாக்கிறீங்களே, அதுதான் நீங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. பல்வீர் சிங் கேஸ்ல என்னாச்சு?
நீங்க அவரை சஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு 20-30 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு கமிஷன், ஒரு குழு, அப்புறம் இன்னொரு கமிட்டி அப்படின்னு போட்டு கடைசியில் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் அசோசியேஷன் அவரை நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னாங்க. என்ன பண்ணாரு அவரு? இது வரைக்கும் தமிழ்நாட்டுல கேள்விப்படாத ஒரு சம்பவங்க, கொரோனா வச்சு பல்ல புடுங்கிறது. ஏடிஜிபி ஜெயராம் தன்னுடைய வாகனம், அபிஷியல் வாகனம், அது ஒரு குழந்தைய கடத்துற வழக்குல அது சிக்கி இருக்கு அப்படின்னும் போது இதெல்லாம் எதை காட்டுது? நீங்க ஏடிஜிபி ஜெயராம் இந்த மாதிரி அவரு ஒரு செயல்ல ஈடுபடுறாரு அப்படின்னும் போது அவருக்கே ஒரு பயம் வரணும் இல்ல? பல்பீர் சிங்க்கு ஒரு பயம் வரணும் இல்ல? பல்பீர் சிங், ஏடிஜிபி ஜெயராம் இவங்க எல்லாம் உதாரணங்களாக நீங்க மாத்தி இருக்கணும் இல்லையா? அப்ப இதெல்லாம் செய்ய ஏன் திமுக அரசு தவறியது அப்படின்றதுதானே கேள்வி. அப்ப இந்த ஒரு கேஸ்ல பாத்தீங்கன்னா அந்த அஜித்குமார் என்ற ஒரு நபருக்கு அவர் மேல எந்த குற்ற வழக்கம் இல்லை. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த ஆளு திருடணும் அப்படின்றதுதான் என்னமா இருந்துச்சுன்னா அவன் ஏன் செக்யூரிட்டி கார்டா இருக்க போறான்? நீங்க ஏதாவது ஒரு வேலையை பார்த்து திருடிட்டு வேலை பார்த்து போயிருக்கலாமே. ஏதோ வேலை பார்க்கணும் அப்படின்னு வந்திருக்காப்புல, தெரியல நமக்கு. நீங்க நல்லா தேடி இருந்தா அந்த நகை அந்த நகை எங்க காண போச்சு அப்படின்னு மட்டும்தான் தேடி இருக்கணுமே தவிர, நீதான் திரும்ப ஒத்துக்கோ எடுத்துக்கூட அப்படின்ற மாதிரி இருந்தாதானே எடுத்து கொடுப்போம் அப்படின்னு அவர் தம்பி சொல்றாப்புல. அப்போ அந்த அளவுக்கு ஒரு சித்திரவதை செய்து ஒரு நபர் கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படின்னா இந்த தமிழ் சமூகம் பார்த்துட்டு எப்படி அமைதியா கடந்து போறது? நம்ம விசாரணையை பார்த்தோம், ஜெய்பீமை பார்த்தோம், எல்லா படத்தை பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு போஸ்ட் போட்டு போயிடலாம். ஒரு இன்ஸ்டாகிராம்லயோ அல்லது பேஸ்புக்லயோ அல்லது வாட்ஸ்அப்லயோ ஒரு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு நம்ம போயிட்டோம்னா இது தொடர்தான் செய்யும். 300 பேர் பாத்ரூம்ல வலிக்கி விழுந்தாங்க அப்படின்னு ஒரு தரவு எங்க இருந்து இருக்கு? புழல்ல மட்டும் நமக்கு கிடைக்குது. ஸ்டேட் வைடு பார்க்கும்போது எவ்வளவு ஜெயில் இருக்கு? மதுரை இருக்கு, சேலம் இருக்கு, கடலூர் இருக்கு, பாளையங்கோட்டை இருக்கு, அதுக்கப்புறம் வேற திருச்சி இருக்கு, எவ்வளவோ சிறைச்சாலைகள் இருக்கு, சப்ஜெயில் இருக்கு. எத்தனை சிறைச்சாலைகள்ல எவ்வளவு பேர் இந்த மாதிரி கை கால் உடப்பட்டு இவ்வளவு ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா அதுவும் நடக்குது. அவர் பாத்ரூமில் வலிக்கி விழுவார் அப்படின்னு கீழே கமெண்ட் போடுவாங்க. இந்த மாதிரி கமெண்ட் போட்டு இந்த மாதிரி ஒரு வயலன்ஸை நம்ம நார்மலைஸ் பண்ணிட்டோம். ஒரு சாதாரண விஷயமாக அது மாத்தி பப்ளிக்கை சாட்டிஸ்ஃபை பண்ண போலீஸும் அதுதான் சரியான ரூட். இப்போ போலீஸுக்கு என்னங்க? போலீஸுக்கு நீங்க ஒரு என்கவுண்டர் இங்க பண்ணாங்க, ஒரு பேங்க் ராபர்ஸ் என்கவுண்டர் எல்லாம் பண்ணாங்க. பெரிய அளவுக்கு அது சர்ச்சைக்குரிய பிரச்சனையாக மாறுச்சு, கெட்ட பேர் வந்துச்சு. உடனே என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு மேனேஜ் பண்ணி மரினா பீச்ல ஒரு போர்டு வச்சுட்டாங்க. யாராவது வியாபாரிகள் சங்கம் ஒரு போர்டு வச்சுட்டு இந்த மாதிரி வங்கி கொள்ளையர்களை சுட்டு கொன்ற காவல்துறையினருக்கு பாராட்டுகள் அப்படின்னு போது அதுல அந்த போர்டுல போய் மக்கள் சைன் போடணும் அப்படின்லாம் ஒரு இது பண்ணாங்க. காவல்துறை எப்பவுமே தான் செய்தது தவறு அப்படின்னு என்னைக்குமே ஒத்துக்காது. அதாவது ஒரு ஆளை கொன்னா கூட அது விசாரணை பண்ணவங்க அவர் மேல குற்றச்சாட்டு இருக்குங்க, அவர் மேல இது இருக்குங்க, அது இருக்குங்க அப்படின்னு அதை ஜஸ்டிஃபை பண்ண பார்ப்பாங்க. பட் என்னன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தான் அதை சரியாக கண்காணித்து அந்த விஷயங்களை எல்லாம் சரியா போதா இல்லையா, நீங்க அப்படி போல அப்படின்னா அந்த காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் மாற்றுவதில் உங்களுக்கு என்ன சிக்கல்? வேற காவல்துறை அதிகாரிகளே கிடையாதா? வேற யாருமே சட்டம் ஒழுங்கு சரி பண்ண மாட்டாங்களா? உங்களுக்கு அதே அதிகாரிகள் தான் எக்ஸ்டென்ஷன்லயும் இருக்கணும், அதே அதிகாரிகள் தான் இந்த துறையில இருந்து அந்த துறைக்கு வரணும், அந்த துறையில இருந்து இந்த துறைக்கு போகணும், மற்ற அதிகாரிகள் எல்லாம் யாரும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன குறுகிய வட்டத்துக்குள்ளேயே நீங்க ஒரு செட்டப்பை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ணக்கூடாது அப்படின்னு போயிட்டே இருந்தீங்கன்னா இப்படிதான் நடக்கும். பாதி தகவல் முதல்வருக்கு போகாது, மீதி தகவல் முதல்வருக்கு வரும்போது டூ லேட் ஆயிரும். அந்த மாதிரிதான் இப்போ அவருக்கே 24 நடந்துருச்சு அப்படின்னு கூட ஆச்சரியப்படலாம். இன்னைக்கு கோர்ட்டே கேட்டிருக்கு, 24 பேர் இறந்திருக்காங்க இந்த ஆட்சி வந்ததுல இருந்து அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அப்ப இந்த விஷயங்கள்லாம் அன்றாடம் நீங்க விசாரிச்சு அன்றாடம் நீங்க இதை கண்காணிச்சீங்க அப்படின்னா இதெல்லாம் நடக்காது. ஒரு பயம் அப்படின்றது இருக்கும். முதல்ல அடிப்படை ஒரு அதிகாரிக்கு ஆட்சியாளர்களை பார்த்து ஒரு பயம் இருக்க வேண்டும். அது அன்பார்ச்சுனேட்லி இந்த ஆட்சியில இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். நன்றி.